குமரி தூத்தூர் மீனவர்கள் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் பாகிஸ்தான் எல்லையோர கடல் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் அவர்களை மத்திய அரசு மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். மீனவர்களுடைய உறவினர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ஆழ்கடல் மீன்பிடி தொழில் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் முக்கிய பங்கு வகிப்பது தூத்தூர் மண்டலத்தை சேர்ந்த மீனவர்களாகும். குறிப்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் 15 முதல் 20 வரை மீனவர்கள் ஆழ்கடலில் 15 முதல் 20 நாட்களுக்குள் தங்கி இருந்து மீன்பிடித்து கொண்டு வந்து அந்த மீன்களை ஏற்றுமதி செய்வதும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதம் ஈஸ்டர் பண்டிகை, அதாவது கிறிஸ்தவர்கள் முக்கிய பண்டிகையான ஈஸ்டர் பண்டிகை முடிந்து குமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். தற்போது இந்த தூத்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பாகிஸ்தான் எல்லை, அதாவது தற்போது போர் பதட்டம் நீடித்து வரக்கூடிய இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நீடித்து வரக்கூடிய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளான குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த மீனவர்களை தொடர்பு கொள்வதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் குடும்பத்தினரிடையே இல்லாததால் சேட்டலைட் போன்கள் மூலமாக மட்டும்தான் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். இதன் காரணமாக இங்கு நடக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் இவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றும், மேலும் அந்த தாக்குதல், அதாவது பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்துவதும் அதனை இந்தியா முறியடிப்பதும் இருந்து வந்தாலும் கடல் மார்க்கமாக தாக்குதலை மேற்கொண்டால் முதலில் பாதிக்கப்படுவது இந்த மீனவர்கள் தான் என்றும், அதனால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும், தொடர்ச்சியாக அங்கு அந்த பகுதிகள், அதாவது தற்போது அந்த சேட்டலைட் படங்கள் மூலமாக எந்தெந்த மீனவர்கள் எந்தெந்த பகுதிகளில் உள்ளனர் என்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த படங்களை கொண்டு மத்திய மாநில அரசுகள் அந்த மீனவர்களை சேட்டலைட் போன்கள் மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இங்கு நடக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையை விளக்கி அவர்களை கரை திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அல்லாமல் அந்த மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது திருப்பி வர முடியாது இருக்கக்கூடிய மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மீனவர்கள் உறவினர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சுமார் 10,000, அதாவது 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தற்போது இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜேந்திர பிரசாத். உங்களுடைய